இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல கிளாஸ் 12 ஃப்ளோட் ஃப்ளோட்டேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இது இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்கு. இப்போ நான் சொல்லித்தர விதத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே எக்ஸ்ட்ரா நீங்கள் எந்த எஃபோர்ட்டும் போடாமல் ஒன்ஸ் நீங்கள் புக்கை படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும். ஓகேங்களா? கான்செப்ட்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எதுக்கு? ஃப்ளோட்னா என்ன? நுரை. ஃப்ளோட்டேஷன்னா என்ன? மிதக்கிறது. நுரையை மிதக்க வைக்கிற முறை தான் ஃப்ளோட் ஃப்ளோட்டேஷன் மெத்தட். ஓகேங்களா? இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு ஓர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஓரில் சல்ஃபைடும் இருக்கும், வேற மண், வேஸ்ட்டு, அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஓகேங்களா? நமக்கு தேவை இந்த சல்ஃபைடு மட்டும்தான். அதை நம்மளால தனியால பிரித்து எடுக்க முடியாது. அப்போ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இருக்கும். அந்த மெத்தட் தான் இந்த ஃப்ளோட் ஃப்ளோட்டேஷன் மெத்தட். இப்போ இதில் என்ன பண்ணி எப்படி பிரித்து எடுப்பாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இதில் நம்மளோட ஓரை நல்லா இடித்து தூளாக்கி இதுக்குள்ள சேர்த்துப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சமா ஈக்வலிப்டஸ் ஆயில் ஆச்சும் இல்லைன்னா பைன் ஆயிலாவது இதுல கொஞ்சம் சேர்த்துப்பாங்க. அப்புறம் சோடியம் எத்தில் ஜான்தேட் அதையும் இதுல கொஞ்சம் சேர்த்துப்பாங்க. இதுக்கு கலெக்டர் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. இது ஏன் நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஈக்குவலிப்டஸ் ஆயில் பைன் ஆயில் போட்டாங்களே, இது ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நுரை மிதக்க வைக்கிற ஒரு ஏஜென்ட். இப்போ நம்மளோட டிடர்ஜென்ட் மாதிரி டிடர்ஜென்ட் எப்படி தண்ணியில் போட்டால் நமக்கு நுரை வருதோ அந்த மாதிரி இந்த ஈக்குவலிப்டஸ் ஆயில் ஆகுது இல்லை பைன் ஆயில் ஆகுது நுரையை உருவாக்குறதுக்காக போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு வித் ஹெல்ப் ஆஃப் ஏர் அது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஃப்ளோட் கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்போ நம்ம போட்டிருக்கோம்ல இந்த ஓர், இதுல சல்ஃபைடும் இருக்கும் மண்ணும் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, வேஸ்ட் இருக்கும். அந்த சல்ஃபைடுக்கு தண்ணியே பிடிக்காது. ஸோ அது என்ன பண்ணும், தண்ணியிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக மேலே போயிடும், நுரையா போயிடும். சல்ஃபைடெல்லாம் நுரையில போய் செட்டில் ஆகிடும். மீதி இருக்க அந்த வேஸ்டெல்லாம் இந்த சோடியம் மெத்தல் ஜான்தேட் போட்டோம்ல, அந்த சோடியம் மெத்தல் ஜான்தேட்டோட கம்பைன் ஆகி கீழே போய் தங்கிடும். நமக்கு வேஸ்டெல்லாம் கீழே போயிடும், நமக்கு தேவையான சல்ஃபைடெல்லாம் மேலே வந்துடும். இப்போ இந்த நுரையை எடுத்து செப்பரேட்டாக எடுத்து ஒரு இடத்துல வச்சு அந்த நுரையை நம்ம ட்ரை பண்ணிட்டோம்னா அதில் இருக்கிற இந்த சல்ஃபைடு ஓர்ஸை மட்டும் நம்மளால பிரித்து எடுத்துக்க முடியும். இது ஆக்சுவலி இது எதுக்கு அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சல்ஃபைடோரை நம்ம செப்பரேட்டாக மற்ற ஓர் பார்ட்டிகல்ஸ்லேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் இந்த ஃப்ளோட் ஃப்ளோட்டேஷன் மெத்தட். பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் சயனைடும் சோடியம் கார்பனேட் இப்படி இந்த மாதிரி இருக்கிற ரெண்டும் ஒரு இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. என்னன்னா அதாவது சப்ரஸிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ரஸிங் ஏஜென்ட்னா என்னன்னா ஒரு விஷயத்த அப்படியே அழுத்தி வச்சிடுறது சப்ரஸிங் ஏஜென்ட்னா. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த நுரெல்லாம் மிதக்கும், சல்ஃபைடு மட்டும் மேலே வரும், கெட்டதெல்லாம் கீழே போயிடும்னு பார்த்தோம். ஒருவேளை இந்த சல்ஃபைடு கூட வேற ஏதாவது மேலே வந்துட்டா என்ன பண்றது? அந்த மாதிரி வேற எதையுமே மேலே வராம வெறும் சல்ஃபரை மட்டும் மேலே வர வைக்கணும்னா இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றத்தை போட்டுக்கணும். அப்பதான் மற்ற பார்ட்டிகல்ஸை கீழேயே அமுத்தி வச்சிருவோம், சல்ஃபைடை மட்டும் மேலே போக விடும். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பார்ட்டிகல்ஸும் இதே மாதிரி தண்ணியை பிடிக்காம மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நம்ம கம்மி பண்றதுக்காக இந்த சப்ரஸிங் ஏஜென்ட்டை போடுறோம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ZNS ஜிங்க் சல்ஃபைடு வந்து லெட் சல்ஃபைடில் இருக்கும்போது இந்த ஜிங்க் சல்ஃபைடு வந்து அதோட சோடியம் சைனைடை நம்ம ஆட் பண்ணும்போது இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆஃப் மாறி அந்த காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணுன்னா மேலே போகாம தடுத்து அது அப்படியே கீழே சப்ரஸ் பண்ணி வச்சிடும். இதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள். நீங்க இதை ஒரு வாட்டி நல்லா படிச்சு டெக்ஸ்ட் புக்ல படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இந்த லைக் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வீடியோஸ்க்கு உங்களுக்கு இது புரியறதுக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் வழியாக அதை புரிய வைக்க போகிறேன். இப்போ இதில் நான் வந்து சீரகம் போட்டிருக்கேன், தெரியுதா? இந்த சீரகத்தில் பாதி மிதக்குது, பாதி உள்ளே இருக்குது. இந்த மிதக்கிறதெல்லாம் வந்து சல்ஃபைடாக வச்சுக்கோங்க. ஏன்னா சல்ஃபைடு ஒருக்கு இந்த தண்ணியே பிடிக்காது, அதனால தண்ணியை விட்டு வெளியே வர பார்க்கும். உள்ளே மூழ்கி இருக்கிறதெல்லாம் அதோட வேஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க, மண் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதெல்லாம் போய் கீழே செட்டில் ஆகிடும். ஆக்சுவலி இது இப்படி எடுத்தோடனே செட்டில் ஆகாது, இதை நல்லா பவுடராக அரைச்சி போடுவாங்க. பவுடராக அரைச்சி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சல்ஃபைடு இருக்கிறது மட்டும் மேலே வந்துடும், மண் அந்த மாதிரி வேஸ்டெல்லாம் கீழே போயிடும். ஓகேங்களா? இப்போ இது எப்படி எடுப்பாங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் நுரை வரதுக்காக
பைன் ஆயில்னு ஒரு ஆயில், அந்த பைன் ஆயிலை கொஞ்சம் போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, பைன் ஆயில் போட்டுக்கிறாங்க. அடுத்து கொஞ்சமாக சோடியம் எத்தில் ஜாந்தேட் அப்படின்ற ஒன்றத்தை போட்டுக்கிறாங்க. சோடியம் எத்தில் ஜாந்தேட் என்ன பண்ணுன்னா, இந்த வேஸ்ட் இருக்குல்ல, இந்த வேஸ்ட்டோடு போய் சோடியம் எத்தில் ஜாந்தேட் ஒன்றாகி அந்த வேஸ்ட் அப்படியே கீழே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, இப்போ நம்ம போட்டிருக்கிறதுல இப்போ காத்திருக்கா, வித் த ஹெல்ப் ஆஃப் ஏர் நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணும்போது இப்போது நமக்கு இந்த காற்றோட ஹெல்ப்னால நமக்கு ஃப்ரோத் வந்து உருவாகிடுச்சு. ஆக்சுவலி இதுதான் ஃப்ரோத். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நுரை தான் ஃப்ரோத். இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த ஃப்ரோத்தை மட்டும் எடுத்து செப்ரேட்டாக இந்த ஃப்ரோத்தை மட்டும் எடுத்து செப்ரேட்டாக இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த ஃப்ரோத் காஞ்சோடனே நான் என்ன ஆகும்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஃப்ரோத் ஃபுல்லாக ட்ரை ஆன பிறகு நமக்கு அந்த நான் சொன்னேன்ல இந்த இப்போது நம்ம வந்து இந்த சீரகத்தை தான் நம்மளோட சல்ஃபைடாக கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த ஃப்ரோத் எல்லாமே நல்லா ட்ரை ஆன பிறகு நமக்கு அந்த சீரகம் மட்டும் தனியாக தெரியும். அதே மாதிரி தான் நம்ம சல்ஃபைட் போட்டாலும் நமக்கு அந்த ஃப்ரோத்தை மட்டும் எடுத்து காய வைக்கும் போது அதில் இருக்க சல்ஃபைட் மட்டும் நமக்கு தனியாக கிடைக்கும். இதுதான் கான்செப்டே. இப்போ இது ட்ரை ஆனோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு இன்னமும் கிளியராக புரியும். இப்போ பாதி பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு. இன்னொரு 2 to 3 minutes வெயிட் பண்ணோன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். ஃபுல்லாக ட்ரை ஆன பிறகு பார்க்கலாம். இப்போ இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. இதுலேருந்து நமக்கு நம்ம போட்ட அந்த சீரகம்லாம் நமக்கு தனியாகவே கிடச்சிருச்சுல. லைக் இதே போல் தான் நம்ம போடுற சல்ஃபைடும் அந்த ஃப்ரோத்தோடு கலந்து மேலே வந்து நம்ம ஃப்ரோத்தை ட்ரை பண்ண பிறகு நமக்கு சல்ஃபைட் மட்டும் கான்சன்ட்ரேட்டடாக கிடச்சிரும்.